முக்கியமாக நாககுமார காவியம் 170வது பாடலில் அழகாக எழுதியிருக்கின்றார்கள். அதாவது மரம், மரம் என்றால் தைரியம், சண்டைக்கு போகிறது, மற்றவங்களை அடிக்கிறது, உதைக்கிறது. ஸோ மரம் வைத்து நாம் மற்றவர்களை அழிக்க தான் செய்கிறோம். தலை நிமிர்ந்து நில்லடா தமிழ் என்று சொல்லுவது, புறமுதுகு காட்டி ஓடாது, நெஞ்சாய் பாட்டு, இப்படியெல்லாம் சொல்லி மற்றவர்களை சாவடிக்கு தான் பயன்படுது. மரம் மற்றவர்களை துன்புறுத்த அழிக்க உதவுகின்ற ஒரு காரணி என்று சொல்லலாம். மாறாக அறம் என்பது மற்றவர்களை காப்பதற்கு, மற்றவர்களை நேசிப்பதற்கு, மற்றவர்களை புரிவதற்கு உபயோகப்படுத்தும் ஒரு காரணம். ஆகவே மரம் வேண்டாம், மரம் கரேஜ் வேண்டாம், மாறாக அறம் செய்யுங்கள், இந்த உலகம் பயன்பெறும் என்று அழகாக நாககுமார காவியம் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஸோ அந்த பாடலை நான் உங்களுக்கு படிக்கிறேன், கேளுங்கள். எனக்கும் கடினமான பாடல், எனக்கும் அருமையான பொருள் சொல்ல தெரியாது. நான் தமிழ் பண்டிட் அல்ல. நான் ஒரு ஆசையின் பேரில், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் பேரில் நான் இப்பேற்பட்ட டெக்ஸ்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்பேற்பட்ட எழுத்துக்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஆகவே நான் சொல்வதெல்லாம் எல்லாமே ரைட்டா என்பது எனக்கே தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த பாடலை படிக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற விளக்கத்தையோ மற்ற இடங்களில் தேடுங்கள், இன்டர்நெட்டில் தேடும், உங்களுக்கு கிடைக்கும். பாடலை படிக்கட்டுமா? நாககுமார காவியம் அறத்தின் சிறப்பை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அறம் இன்றி பிள்ளை ஒன்றும் உயிர்க்கு அரண் இல்லை என்றும், மரமின்றி உயிர்க்கு இடர் செய் மற்ற ஒன்றும் இல்லை என்றும், திறமிது உணர்ந்து தேனே தீக்கதி பிறவிக்கு அஞ்சி, மரமிதை விட்டு அறத்தில் வாழுமின் உலகத்தீரே. பார்த்தீங்களா? மரத்தை விட்டுருங்க, அறத்துக்கு வாங்க. மரம் தீமை தான் செய்யும், அறம் நன்மையைத்தான் செய்யும். ஆகவே மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுக்காமல் நீங்கள் இந்த பிறவியிலிருந்து தப்பிக்க ஒரே வழி அறம் செய்யுங்கள் என்று இந்த பாடல் நமக்கு புகட்டுகின்றது. மிகவும் அருமையான பாடல் இன்றைய காலகட்டத்திற்கு. தினம் 700 கோடி மக்களும் தேவையானது கடவுள் அல்ல, அறம். அறத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் நாம் கடவுளர்களும் நம்மோடு வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கலாம். அறத்தின் வழி நாம் சிறப்படையலாம். அறத்தின் வழி நீதியை நிலைநாட்டலாம். அறத்தின் வழி கடவுளர்களோடு நாம் உறவாடலாம். அறம் செய்யுங்கள் அன்பு நெஞ்சங்களே. நன்றி, வணக்கம்.